Dear friends, நான் இன்னைக்கு 15வது கேள்வி விளங்கப்படுத்த போறேன். 3 சென்டிமீட்டர் நீளமான இரு கம்பிகளையும் 2 சென்டிமீட்டர் நீளமான இரு கம்பிகளையும் இணைத்து ஒரு கம்பியாக்குவதற்கு ஒட்டப்பட்டது. ஒவ்வொரு இணைப்பிற்கும் ஒரு கம்பியின் மேல் இன்னொரு கம்பி 1 சென்டிமீட்டர் வீதம் வைத்து ஒட்டப்பட்டது. இறுதியாக கிடைத்த கம்பியின் நீளம் யாது? இப்ப எங்களுக்கு 3 சென்டிமீட்டர்ல இருந்து இப்ப இவ்வளவு தரையில 1 சென்டிமீட்டர் கழிப்பட போகுது. அப்ப இங்காலையும் 1 சென்டிமீட்டர் கழிப்பட போகுது. அப்ப இங்கேயும் 1 சென்டிமீட்டர் கழிப்பட போகுது. அப்ப எங்களுக்கு இப்ப மொத்தமா 3 சென்டிமீட்டர் கழிப்பட போகுது. அப்ப இதுல 3 சென்டிமீட்டர் போடுவேன். இப்ப நாங்க என்ன செய்யணும்னா மொத்த கம்பியில நிலத்தை காணணும். 3 2 5 5 2 4 7 3 10. அப்ப மொத்தமா இருக்க கம்பி நீளம் 10 சென்டிமீட்டர். இப்ப நாங்க கழிச்சாட்டங்களுக்கு விட வரோம். கழிச்சா 7 சென்டிமீட்டர் விட வரும். இது எப்படி இலகுவாக்காண்டு எங்களுக்கு இப்ப 3 இடவெளி இருக்கு. அப்ப நாங்களுக்கு 3 சென்டிமீட்டர் போயிடும்னு தெரியும். அப்ப மொத்த கம்பியோட நீளத்தை கண்டுட்டு 3 சென்டிமீட்டர் கழிச்சாலும் 7 சென்டிமீட்டர் தான் விட வரும். நன்றி.